என்னம்மா பண்ற? புதுசுலாம் அந்த பாக்ஸில் அடக்கலான்னு இருக்கேன். என்ன புதுசுலாம்? என்னோட புடவைலாம். ஒரு பீரோவே பத்தலை உனக்கு? பீரோ பத்தலை, இதெல்லாம் புதுசு. சரி, அந்த பாக்ஸில் வச்சுட்டோம்னா நம்ம எங்கன்னா வெளியே போனால் டக்குன்னு எடுக்கலாம். எங்கே வெளியே போகிற? இப்போ எங்கேயாவது ஒரு சமயமாவது போக மாட்டோமா, அதுக்காக தான். சரி, வெளியே போனால் நம்ம டக்குன்னு பீரோ திறந்து கலந்துட்டு இருக்கிறத டப்பா திறந்தமா, சரி இந்த சேலை கட்டி வெளியே போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியாக்காக இது பண்ணுறேன். பீரோ வித்துட்டு இன்னொரு 10 பாக்ஸ் வாங்கி கொடுத்துருவா? பீரோவும் வேணும். பீரோ நம்ம பாரம்பரியம் இல்லை, அதுக்காக பீரோ வேணும். சரி, அதில் எப்படி எப்படி புடவைங்க பிடிக்குது, எப்படி எப்படி அடக்கலான்னு பார்க்கலாமா? உனக்கெல்லாம் நீ பார்க்க போற, நான் என்ன பார்க்கறது? நான் அடக்க போகிறேன், நீ பாரு. இது என்ன குப்பையாக போட்டு வச்சிருக்க கீழே? ஃப்ரிட்ஜை திறந்து பாரு, அப்படியே கிச்சனை பாரு. இன்னும் ஃப்ரிட்ஜில் எதுவுமே காணோம். அதான் கீழே இருக்கு எல்லாம். மொத்தம் மல்லிகை சேர்த்து வச்சு அந்த மல்லிகை மொத்தம் எடுத்து கொட்டி வச்சிருக்கேன். காசு கொடுத்து ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு ஃப்ரிட்ஜை எம்டியாக வச்சுட்டு எல்லாத்தையும் கீழே போட்டிருக்கேன். அங்கே போய் பாரு, எதுக்குன்னு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கியா? எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் அடக்கி வைக்கணும். என்ன அடக்கி பையன்? புது துணி இப்போ டக்குன்னு எடுக்க வேண்டிய துணிலாம் இந்த பாக்ஸில் வைக்கலாம்னு ஒரு ஐடியா வந்தது. எல்லாம் பையங்க வச்சிருந்தேன். இன்னும் வீடு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. வீடு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதா? என்ன இருக்கு வீட்டில்? பெயிண்ட் எல்லாம் பளபளன்னு தெரியுது. நீதான் அடிச்ச பெயிண்ட்? நான் தான் அடிச்சேன். பளபளன்னு இருக்கா? இப்போ இந்த பாவடையை வந்து இந்த மாதிரி சுருட்டை எல்லாத்தையும் உருட்டி உருட்டி வைக்க போகிறேன். ஆமாம், ஏன்னா இந்த பாக்ஸில் அப்போ தான் இடம் பிடிக்கும். அதனால் இப்படி வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி உருட்டுறோம். இந்த மாதிரி உருட்டுறது எங்கே பார்த்துருக்கேன் தெரியுமா? பெரிய பெரிய உங்கள் ஷர்ட்லாம் வைக்கிற இடம் இருக்குல்ல, அங்கே அப்படி தான் இந்த மாதிரி உருட்டி சுருட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஒரு ஒரு பாவடையும் மடித்து இந்த மாதிரி பாக்ஸில் வைக்க போகிறேன். அழகுப்பட்டேன் துணி. வேலை இல்லைன்னா வேலை எடுத்து வச்சுக்கிட்டு செய்கிறது. வேலை இல்லைன்னு இல்லை, வீட்டை நான் கொஞ்சம் க்ளீன் பண்ண உடனே உனக்கும் க்ளீன் பண்ணணும்னு வந்துச்சா? அடிக்கடி பண்ணுவேன். இப்போ இது வந்து கொஞ்சம் புது துணிங்க சேர்ந்துருச்சு எடுத்ததால, அதனால கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம அழகாக பேக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தோன்றதை செய்கிறது தானே நம்ம வேலை. அதனால் ஃப்ரிட்ஜ் ஆனால் ஒரு மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி. சும்மா அப்படியே மேலாட்ட துடைச்சி வச்சது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. அதனால் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீயும் வர லேட் ஆகிடுச்சு. அதனால் சரி, வீட்டில் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சேன். இந்த மாதிரி தான் அடக்கி வைக்க போகிறேன். இதில் தான் என்னோட உள்ளாடைகள். இவ்வளோ கஷ்டப்பட்டு அடக்கிறதுக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டலாம். தூக்கி போட்டு நான் என்ன போட்டுப்பேன்? 1-2 மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் தூக்கி போட்டலாம். 10 கலர் புடவை இருக்குன்னா 10த்துக்கும் 10 பாவாடை வேணும்ல. உள் பாவாடை மேட்சிங் இல்லாமல் கட்டின புடவை நல்லா இருக்காதுல்ல. அதுக்காக எல்லா கலர்லையும் வாங்கி வச்சிருக்கேன். எதுக்கு எது மேட்ச் ஆகுது எடுத்து கட்டுவேன். மேட்சிங் பார்த்து வாங்குறது இல்லை, எந்தெந்த கலர் மட்டும் இல்லை அப்படின்னு நினச்சி வாங்குறது அப்படியே நம்ம எதுக்கு தேவையோ அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிறது. அதனால தான் இந்த பாக்ஸில் பார்த்தா அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுருட்டினா நிறைய வைக்கலாம். ஒரு 12 பிடிக்காத அப்படின்னு ஒரு ஐடியாவில் வைக்கிறேன். இப்படி பார்க்கும்போதும் எந்த கலர் வேணுன்றதை எடுத்துக்கலாம் டக்குன்னு கலைக்காம. டிமார்ட் டப்பா ரொம்ப பிடிச்சிச்சு போல இருக்கு. இது பெருசு பார்த்தா, பெருசு இல்லை. பெருசு இருந்தால் இன்னும் நல்லா அழகாக அடக்கலாம். பெருசு இல்லை. குட்டியிலே ஒரு 10 வாங்கிக்கோ. 10 இருக்குது. பீரோலாம் இருக்குல்ல, அது டெய்லி யூஸ் பண்ணுற சேலைலாம் அந்த பீரோவில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் வெளியே போகிற சேலை, பாவாடை எல்லாம் புதுசாக. ஏன்னா கோயிலெலாம் போனால் கொஞ்சம் புதுசாக கட்டுவேன். அதனால் புதுசுக்காக இது. பழசு பீரோவில் ஃபுல்லாக அடக்கியிருக்கு. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணி காட்ட போகிறேன்? இன்னைக்கா என்ன பண்ணலாம்? என்ன வேணால் பண்ணலாம். நான் என்னன்னு பண்ணலாம். ஹாய், இது என்னோட டூல்ஸ் பாக்ஸுக்கு நான் வாங்கினது. எதையும் ஆட்டை போட்டியா? டூல்ஸ் பாக்ஸுக்கு எனக்கு 3, இது உனக்கு. இந்த 3 பாக்ஸ் தான் நீ உனக்கு வேணும்னு சொன்னேன். 1 2 3. இது வந்து குட்டி உள்ளாட பிராலாம் வைக்கிறதுக்கு சௌகரியமா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. சரி, இதை எடுத்துட்டேன். அதை நீ எடுத்துட்ட. இது யார் வாங்கினது? நீ தான் வாங்கின. இது நான் எனக்கு வாங்கினேன். இதை நான் எனக்கு ஆட்டையா போட்டுட்டேன். அழகா இருந்துச்சு. இதை அங்கங்க சொறி வைக்கிறது மொத்தமா ஒரு பாக்ஸ்ல வைக்கலாம்னு வச்சிருக்கேன். பின்னாடி என்ன பாக்ஸ்? பச்சை கலர். அது அப்பாவோட மெடிசன் பாக்ஸ். அதனால தான் எம்மு போட்டிருக்கா.
மெடிசன் பாக்ஸ் சூப்பராக ஏற்கனவே வாங்கினது பழசாயிடுச்சு, தூக்கி போட்டாச்சு. இது வந்து சௌபி எடுத்து கொடுத்த காதி, கிஃப்ட் கொடுத்த காதி சாரி காதி. இது ஜாக்கெட்லாம் தைக்க கொடுத்துருக்கேன். ஜாக்கெட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அடக்கி வைக்கணும். அது உள்ள சாரி கலெக்ஷன் வீடியோ எப்போ போடுவீங்க? ஏன் சாரி கலெக்ஷனா? இதுதான் சாரி கலெக்ஷனு. பட்டு சாரிலாம் இருக்கு, அதெல்லாம் பழசு. புதுசு இருக்கு, காமிச்சோம். இது வந்து சவுத் காட்டன் சாரி, காட்டன் சாரி. இதுக்கு வந்து இப்போ ரன்னிங் ப்ளவுஸும் இருக்கு, எக்ஸ்ட்ரா ப்ளவுஸும் கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர், அதனால இந்த கலர் எடுத்தேன். ரன்னிங் ப்ளவுஸ்னா ரன்னிங் போகும்போது மட்டும் போட்டுக்கிறதா? ரன்னிங் ப்ளவுஸ்னா இந்த புடவிலே வருது, கையில் மட்டும் இந்த மாதிரி பார்டர் வச்சு இந்த மாதிரி வரும். இது உடம்புல அங்கங்கே இந்த மாதிரி டிசைன் வருது. இந்த டிசைனுக்கும் இந்த மாதிரி ஒரு இந்த சுங்கு வச்சதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி நம்ம வீட்டில் பில்லோ இருக்கே, அது வந்து சிறுத்தை இருக்கிறதால. இது வந்து பூ கலர், அதான் எனக்கு கிரீன் கலர் ரொம்ப பிடிச்சது. அதனால சரி இந்த சேலை இருக்கும்னு எடுத்தேன். இதுலேயே வந்து இது உள்ள வச்சிருக்கோம் சாக்லேட் கலர். இதுவும் காலையில், இதுக்கும் ஒரு டபுள் ஜாக்கெட்டு. இது வந்து எக்ஸ்ட்ரா ஜாக்கெட். இது ரன்னிங் ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்துச்சு. எங்கே வச்சேன்? இதோ கீழே. இது வந்து ரன்னிங் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்த கலாசாஸ்திரால எடுத்த புடவை, பியூர் காட்டன் சொல்லி கொடுத்தாங்க. கண்டிப்பாக தான் தெரியும், ஜாக்கெட் தைக்க கொடுத்துருக்கேன். இது வந்து காதி புடவை. இது வந்து அதான் சவுத் காட்டன் தான். இது டபுள் ஜாக்கெட்டு, ஃபுல்லாக க்ரீன் இருக்குது, வெளியே இந்த எல்லோ கலர் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அழகாக. எத்தனை பிடிக்குது இதில்? 1 2 3 4 5 சாரி வச்சுருக்கிறேன். இது வந்து சுங்குடி காட்டன். சுங்குடி காட்டன். இந்த ஜாக்கெட் வந்து இதுக்கும் தைக்க கொடுத்துருக்குறேன். இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து இந்த கலரும் சௌபி வந்து என்னது லைட்டு எல்லோ சாண்டலும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு பாதி ஒயிட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சேலை அவள் எடுத்துக்கிட்டா. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு, நான் இந்த கலர் எடுத்தேன். அவளாம் சேரீ நம்ம எடுக்க மாட்டேன்றான், அவளை சேரீயை கட்ட முடியாது. இது வந்து இது கட்டின்னு வந்தேன், டியோடம் போகணுமே அந்த கடைக்கு கட்டின்னு வந்தேன் இந்த சாரீ. இது வந்து ஒரு மாதிரி சில்கி மாதிரி இருக்கும் இந்த ஜாக்கெட்டு புடவை. இதுவும் நல்லாயிருக்கும் கட்டினா. இதுவும் வந்து ஒரு காதி புடவை. காதியில் வந்து ஆரஞ்சு கலருக்கும் பிங்க்குக்கும் ஆரஞ்சுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இந்த சேலை எடுத்தேன். இந்த புடவை, கிச்சனுக்கு டப்பா, நகை இதெல்லாம் பார்த்தோன்னே சந்திரமுகியாக மாறிது. அது எனக்கு அது அதான் பிடிக்கும். வேற என்ன இருக்கு என் வாழ்க்கையில்? சேலை கட்டிக்கணும், நகை போட்டுக்கணும், சமைக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதுதான் என்னோட ரொட்டீன் வாழ்க்கையில். இதெல்லாம் நம்ம இதை எடுத்து கட்டும் போது என்னமோ ஒரு பெரிய காசை போட்டு வாங்கின புடவை கட்டின மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு. அது இது வந்து ஒரு 700 அப்படிதான் நினைக்கிறேன். இது கரெக்டாக ரேட்டு தெரியல. 700 பெரிய காசு தான். இது 700 சாரி. இது வந்து அமலா வந்து எனக்காக ஆர்டர் பண்ண சேலை. இதுவும் ஒரு வந்து சவுத் காட்டன் மாதிரி தான். என்னது செட்டிநாடு காட்டன். இது செட்டிநாடு காட்டன். இது நல்ல பார்டர் நல்லா அழகாக இருந்தது. இந்த பார்டர் இந்த கலருக்கும் அவர்கிட்ட சொல்லி ஆர்டர் போட்டது. அமலா ஆர்டர் போட்டு கொடுத்த சேலை. இவங்க நல்லா இருக்குமா இதை கட்டினா அப்படின்னு. இதுலேயே வந்து க்ரீனுக்கு பட்டு பார்டர் வச்ச மாதிரி ஒன்று, இது ஒன்று 2 போட்டேன். இது வந்து நல்லா ஒரு வாட்டி கட்டிட்டு அயன் பண்ணி வச்சிருந்தேன் இந்த சேரீ. அவ்வளோதான். இதில் ஒரு 6 7 சேலை தான் பிடிக்குது. 7 சேலை வச்சு அப்படியே அமைக்கி மூடி போட வேண்டியதுதான். இந்த பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸு ராகேஷ் கிட்ட இருந்து 3 பாக்ஸ் எடுத்தேன். 3 பாக்ஸுக்கு சேலை வைக்கிறேன். இதில் வந்து நம்ம காதி காட்டன் வைப்போம். இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணேன். எவ்வளோ பெருசாக அமைக்கின்னு இருக்கு. எடுத்துட்டு வச்சு பார்க்குறேன், அதை மூடி பார்க்குறேன். எல்லாத்தையும் வச்சுட்டு இது வந்து சிம்பிள் ஒரு 550 ரூபா காட்டன் சாரீ. டெய்லி ரொட்டீனுக்கு யூஸ்க்கு நல்லாயிருக்கும். நேற்று இந்த சேலை தான் கட்டிட்டு இருந்தேன். ஜாக்கெட் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு இந்த இடம்னு சொல்லிட்டு டக் பிடிக்க கொடுத்துருக்கேன். இதுவும் அதே மாதிரி ஒரு 550 சாரீ தான். இந்த கலர் கொஞ்சம் கிரே கலர் மாதிரி இருந்தது. இந்த கலர் பிடிச்சிருந்துச்சுன்னு இதை எடுத்தேன். இது வந்து அந்த காதி புடவையோட ஜாக்கெட்டு. வேற என்ன? இதுவும் வந்து ஒரு பியூர் செட்டிநாடு காட்டன் தான். இதுக்கும் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்குறேன். அதனால இதை வச்சு ஜாக்கெட்டு வந்த உடனே ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சேலை கட்டுற மாதிரி. என்கிட்ட காசு வாங்குற மாதிரியே தெரியல. எப்படி இவ்வளோ சாரி வாங்குற, இவ்வளோ ஜாக்கெட் தைக்கிற? வாயடிச்சு போயிட்டு என்ன இவன் கேள்வி கேட்டான்? என்னடா இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்குறேன். புடவை எடுக்கிறத பற்றிலாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் சீக்கிரட் அந்த ரகசியம் எனக்கே தெரிஞ்சது. இப்போ இதில் வந்து ஒரு 6 7 சேலை வச்சுருக்கேன்.
இதை அப்படியே மூடி போட்டுடுவோம். எங்கன்னா போனோம்னா டக்குன்னு எடுத்தோமா திறந்தோமா போட்டு போகலாம். 299 இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாக்ஸ். இதுவும் வந்து அதே மாதிரி இன்னொரு சேலை ஒன்று மாதிரி பண்ணுறேன். இதுவும் கொஞ்சம் ரொம்ப பழைய சேலை, ஆனால் கட்டாத புது சேலை, இப்போ எடுத்ததில்லை. இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த சேலை எடுத்து. ஜாக்கெட் தைச்சோம், போட்டுட்டேன் ஒரு தடவை. கோயில் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கட்டிட்டு போவேன். கட்டிட்டு போயிட்டு துவச்சி அயன் பண்ணி வச்சு போய் அயன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜம்கி இருக்குது இதில், அதனால அயன் பண்ண முடியாது. அப்படியே மடித்து வச்சுக்க வேண்டியதுதான். இது கொஞ்சம் பழைய சேலை தான். புதுசு மட்டும் தான் இதில் வச்சுருக்கேன். டெய்லி கட்டிக்கிற பழசெல்லாம் பீரோவில் தான் இருக்குது. பீரோ திறந்து காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கச்சமச்சான்னு. அதனால் அது காட்டல, ரொம்ப அடக்கி வச்சுருக்கேன், ரொம்ப பீரோ ஃபுல்லாக. அதனால் அதை காமிக்காமல் நான் இதை மட்டும் காமிக்கிறேன், பாக்ஸில் வைக்கிறது மட்டும். இப்போ இன்னும் எனக்கு 2 பாக்ஸ் தேவைப்படுது. அந்த ராகேஷை கூட்டு போய் 2 பாக்ஸ் வாங்கி, நல்ல வேலை என் டூல்ஸ் எல்லாம் என் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நைட்டிலாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 4 சேலை தைக்காமல் இருக்குது. அந்த தைக்காமல் இருக்க சேலைக்கு தைக்கணும். அது ஒரு 6 சேலை வைக்கிற ஒரு பாக்ஸு ஃபினிஷ் முடிஞ்சது. அதோட பாக்ஸ் வாங்க வேண்டிய வேலை இல்லை. அதனால் 1 2 3 இன்னும் ஒரு 5 பாக்ஸ் எனக்கு அப்படியே ஒன்று வேலை ஒன்று அடக்கி வச்சுருவேன். இப்போ எங்கன்னா போகணுன்னா அப்படி பார்ப்பேன், இதுலேருந்து சரி இந்த டப்பாவை இறக்கும், இதுலேருந்து எடுப்போம், கட்டிட்டு போயிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு என்னோட பாக்ஸ் அடக்கிற வேலை. நெக்ஸ்ட் என்னோட வேலை என்னன்னா, என் ஃப்ரிட்ஜை வந்து அடக்கி வைக்கிற வேண்டிய வேலை தான். நம்ம வந்து அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.